ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 59வது தசகம் வேணுகானம். வத்மபூர்ணவகலாய கோமளம் பிரேமதோஹனமசேஷமோஹனம் பிரம்மதத்வபரிச்சின்முதாத்மகம் வீக்ஷ்ய சம்முமுகுரன்பகம் ஸ்திரியः. இந்த 59வது தசகத்தில் பட்டதிரி வேணுகானத்தை வர்ணிக்கிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனை கண்டு கோபிகைகள் மோகிக்கிறதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுதே பூத்த பூ போல அழகு, எல்லோருடைய மனதிலும் பாசத்தை பொழிவது, பிரம்ம தத்துவம் கொண்ட சச்சிதானந்த ரூபத்தால் எல்லோரையும் மயக்கும் உன் திருமேனியை தினந்தோறும் அந்த கோபிகைகள் உன் மீது மோகம் கொண்டார்கள். அல்லவா குருவாயூரப்பா, உன் திருமேனியை பார்த்து பட்டதிரி குருவாயூரப்பன்ட்டு சொல்கிறார். மன்மதோன்மதிதமானசாக்ரமாத் த்வத்விலோகநரதாஸ்ததஸ்ததஹ கோபிகாஸ்தவனசேஹிரே ஹரே கானனோபகதிமப்யஹர்முகே. இந்த 2வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனிடமிருந்து சிறிய பிரிவை கூட கோபிகைகள் தாங்காம கஷ்டப்படுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மன்மதன் படிப்படியாக கோபிகைகளின் உள்ளத்தை கலக்கினான். அவர்கள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உன்னை பார்த்து கொண்டே இருக்க ஆவல் கொண்டார்கள். நீ காற்றுக்கு போவது கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அல்லவா குருவாயூரப்பா, உன்னை ஒரு நிமிஷம் கூட காணாமல் இருக்கிறது அவளால் பொறுத்துக்க முடியலன்னு பட்டதிரி சொல்கிறார். நிர்கதே பவதி தத்த திருஷ்டய ஸ்வத்கதேன மனசாம்ருகேக்ஷணாஹ வேணுநாதமுபகர்ண்ய தூரதஸ் ஸ்வத்விலாச கதயாபிரே மிரே. இந்த 3வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனின் பிரிவடைந்த கோபிகைகள் புல்லாங்குழல் நாதம் கேட்கிறது, அதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மான் கண்களைப் போல கண்களை உடைய கோபிகைகள் காட்டில் புறப்பட்ட உன்னிடத்தில் தங்கள் கண்களையும் மனதையும் பறிகொடுத்தனர். அந்த கோபிகைகள் அப்பொழுது வெகு தூரத்திலிருந்து உன் வேணு நாதத்தை கேட்டு உன் திருவிளையாடல்களை பற்றி கூறிக்கொண்டு பொழுதை கழித்தார்கள். அல்லவா குருவாயூரப்பா, பட்டதிரி குருவாயூரப்பன்ட்டு சொல்கிறார். கானனாந்தமிதவான் பவானபி ஸ்னிக்தபாதபதலே மனோரமே வியத்யயாகலிதபாதமாஸ்தித பிரத்யபூரயத வேணுநாளிகாம். இந்த 4வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் வேணுகானம் பொழியறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ காற்றுக்கு சென்று குளிர்ந்த நிழலுள்ள மனதிற்கு இனிமையான மரத்தடியை உன் திருவடிகளை மாற்றி வைத்து நின்று கொண்டு புல்லாங்குழலை வாசித்து ஒலிக்கச் செய்தாய். அல்லவா குருவாயூரப்பா, குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். மாரபாண துதகேசரி குலம் நிர்விகார பசு பக்ஷி மண்டலம் திராவணம் ச திருஷதாமபிப்ரபோ தாவகம் யஜனி வேணு பூஜிதம். இந்த 5வது ஸ்லோகத்தில் வேணுநாதத்தின் மகிமையை பட்டதிரி சொல்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் புல்லாங்குழலின் இனிமையான சப்தம் தேவலோக அப்சரஸ் பெண்களின் கூட்டத்தை கலங்கச் செய்தது. பசு பக்ஷிகள் உன் இனிமையான புல்லாங்குழல் இசையால் அசைவற்று நின்றன, கற்கள் உருகி போயின. அல்லவா குருவாயூரப்பா, குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். வேணுரந்திர தரலாங்குலீதலம் தால சஞ்சலித பாத பல்லவம் தத்ஸ்திதம் தவ பரோக்ஷமப்யஹோ சம்பிசிந்த்ய முமுகுர் பிரஜாங்கனாஹ. இந்த 6வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் அனுபவத்தை பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் விரல்களின் நுனி புல்லாங்குழலின் துளைகளில் விளையாடின. தளிர் போன்ற உன் திருவடிகள் தாளத்திற்கு சேர்ந்தால் போல் அசைந்தன. இந்த அழகிய நிலையை கோபியர்கள் நேரே காண முடியாமல் போனாலும் மனதால் உன் புல்லாங்குழல்
ஒலியை உன் தாமரை போன்ற விரல்களால் வாசித்து கொண்டிருந்த உன் உருவத்தையும் நினைத்து மோகமடைந்தார்கள். ஆச்சரியம் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி நிர்விஷங்க பவதங்கதர்ஷினி கேசரி ககமிருகான் பசூனபி த்வத்பத பிரணயிகானனம் சதா தன்ய தன்யமிதி நன்பமானயன். இந்த 7வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் கிருஷ்ணனை கண்டவர்களை பாக்கியசாலிகளாக நினைக்கிறார்கள் என்று கூறுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன் சொல்றார், ஓ குருவாயூரப்பா, தடையில்லாமல் உன் திருமேனியை கண்ட தேவலோக பெண்கள், பறவைகள், விலங்குகள், பசுக்கள் இவைகள் அனைத்தும் அதோடு உன் திருவடிகளை நட்பு கொண்ட பிருந்தாவனம் பெரும் பேறு பெற்றவர்கள் என்று கூறி அந்த ஆயர்குல கோபிகைகள் கொண்டாடினார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். ஆபிபேயமதராமிருதம் கதா வேணுபுக்தரசசேஷமே கதா தூரதோபதகிருதம் துராஷயே யாக்குலா முஹிரிமா சமாமுகன். இந்த 8வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் கிடைக்காதது என மோகம் கொள்ளுதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் புல்லாங்குழல் அனுபவித்த ரசத்தை ஒரு தடவையாவது பானம் செய்ய முடியுமா? அந்த இடம் மிக தொலைவில் உள்ளதே, கிட்டாதது போல் இருக்கிறதே, இது என்ன கெட்ட ஆசை, போதும் கஷ்டம் என கூறி கோபிகைகள் மனம் கலங்கி அடிக்கடி மோகத்தை அடைந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி பிரத்யஹம் ச புனரித்தமங்கனாஸ் சித்தயோ நிஜனிதாதனுக்ரஹாத் பத்தராக விவசாஸ்த்வயி பிரபோ நித்யமாபுரிஹ கிருத்யமூடதாம். இந்த 9வது ஸ்லோகத்தில் கோபிகைகளின் பரவசத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மன்மதனால் அனுகிரகிக்கப்பட்ட கோபிகைகள் என்னிடம் கொண்ட அன்பு வைத்து தன்வசம் இழந்தார்கள். ஒவ்வொரு நாளும் வீடுகளில் செய்ய வேண்டிய காரியத்தையும் ஈடுபாடு இல்லாமல் இருந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ராகஸ்தாவர் ஜாயதே ஹி ஸ்வபாவாத் மோக்ஷோபாயோ யத்னதஸ்யான்னவாஸ்யாத் தாசாம் த்வேகம் தத்வயம் லப்தமாசீத் பாக்யம் பாக்யம் பாஹி மாம் மாருதேஷாம். இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பிரார்த்திக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இயற்கையிலேயே அன்பு உண்டாகிறது இல்லையா குருவாயூரப்பா? மோட்சத்திற்கு உரிய வழி முயற்சியாலும் உண்டாகலாம், ஆனால் உண்டாகாமலும் போகலாம். அதனால் அந்த கோபிகைகளுக்கு இவை இரண்டும் ஒன்றாகவே கிடைத்து விட்டது. இதுவே கோபிகைகள் செய்த பெரும் பாக்கியம். இப்படி பாக்கியத்தை கோபியர்களுக்கு சமர்ப்பித்த அளித்த குருவாயூரப்பா, என்னை காக்க வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாம் குருவாயூரப்பன் தாமரை திருவடிகளை பிரார்த்திப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. இந்த தசகத்தை நாம் படிக்கும் பொழுது கிருஷ்ணனின் வேணுகானம் சம்பந்தப்பட்ட பிரபலமான பாடல் ஒன்று நினைவுக்கு வரும். அலைப்பாயுதே கண்ணா, அலைப்பாயுதே கண்ணா, என் மனம் மிக அலைப்பாயுதே, உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலைப்பாயுதே கண்ணா, நிலை பெயராது சிலை போலவே நின்ற, நிலை பெயராது சிலை போலவே நின்ற, நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரா, என் மனம் அலைப்பாயுதே கண்ணா.